ஸோ ஹலோ மக்களே, எல்லாம் நல்லா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஆக்சுவலி இப்போ எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா நம்ம ஹெல்மெட் அன்பாக்சிங் பண்ணியிருப்போம். ஸோ அந்த கோயிலில் தான் இருக்கோம். இன்றைக்கி என்ன அன்பாக்சிங் பண்ண போகிறோம்னு பார்த்தீங்கன்னா நம்ம ஒரு மைக் தாங்க, ஒரு ப்ளூடூத் ஒயர்லெஸ் மைக் தான் அன்பாக்சிங் பண்ண போகிறோம். ஸோ பட்ஜெட்டான ஒரு ப்ரைஸில் பார்த்தீங்கன்னா இது எப்படி இருக்குது, இதோட ரிவ்யூ தான் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம். ஸோ வாங்க அப்படியே பார்க்கலாம். இந்த மைக் பார்த்தீங்கன்னா நம்மளோடது இல்லை. ஸோ நம்ம நண்பரோட மைக் தான் ரிவ்யூ கோசம் வாங்கிட்டு வந்திருக்கேன். ஸோ இந்த ரிவ்யூ பார்த்துட்டு நம்மளும் இந்த மைக் வாங்கலாமான்னு ஒரு ஐடியாவில் இருக்கேன். இந்த மைக்கோட நேம் பார்த்தீங்கன்னா போட்ரானிக் பிளாக் மேட் 3ங்க. ஸோ இதோட ரிவ்யூ தான் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம். ஓகேங்க, அப்படியே அன்பாக்சிங் பார்த்துலாம். ஸோ அன்பாக்சிங் தான் இப்போ பண்ண போகிறோம். ஸோ பார்த்தீங்கன்னா அன்பாக்சிங் பண்ணியாச்சு. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா நம்ம மைக் இருக்கிற பாக்ஸ் இருக்குது. இதில் தான் சார்ஜ் பண்ணுறது சார்ஜிங் கேஸு. இதில் தான் பார்த்தீங்கன்னா 2 டிரான்ஸ்மிட்டர் 2 மைக் இருக்குது. ஸோ அது இல்லாமல் டைப் சி, ஸோ ஆண்ட்ராய்டு மொபைலுக்கோசரம் ஒரு டிரான்ஸ்மிட்டர் இருக்குது. அடுத்ததாக ஐஃபோனுக்கு இல்லையா அப்படின்னு பார்த்தீங்கன்னா இருங்க அடுத்ததாக ஐஃபோனுக்கு இருக்கும். அது பார்த்தீங்கன்னா இதில் தான் இருக்குதுன்னு நினைக்கிறேன். ஸோ இந்த பாக்ஸ் பார்க்கலாம். இன்னொரு பாக்ஸ் கொடுத்துருக்காங்க. இந்த பாக்ஸில் தான் இருக்குதுன்னு நினைக்கிறேன். ஸோ ஒரு கவர் இதில் தான் இருக்குதுன்னு நினைக்கிறேங்க. ஸோ டைப் சி அடாப்டர் இருக்குது. ஸோ இது எனக்கு தெரிஞ்சு ஒரு கம்மியான ஒரு வோல்டேஜ் அடாப்டரில் தான் போட முடியும்னு நினைக்கிறேன். ஸோ ஐஃபோனுக்கு கனெக்ட் பண்ணுறதுக்கு பார்த்தீங்கன்னா லைட்னிங் அடாப்டர் கொடுத்துருக்காங்க. ஸோ அதை அப்படியே அந்த வச்சிடலாம். ஸோ நம்ம மைக்கு தான் இப்போ பார்க்க போகிறோம். மைக் வந்துடலாம். ஏங்க மேனுவல் இருக்குது. ஸோ இருங்க இன்னொரு மேனுவல் கொடுத்துருக்காங்க. ஸோ அந்த மைக் எப்படி யூஸ் பண்ணுறது அப்படிங்கிற ஒரு மேனுவல் கொடுத்துருக்காங்க. சரி, இது இருக்கட்டும். சரி, அடுத்தது என்ன இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா 1 இயர் வாரண்டி கார்டு கொடுத்துருக்காங்க. இங்கே பாருங்க. ஸோ இதை ஸ்கேன் பண்ணி நீங்கள் இதை இது பண்ணி வச்சுக்கணும். இல்லைன்னா அவங்களுக்கு இது 1 இயர் வாரண்டி கிளியர் ஆகிறதுக்கோசரம் இது பண்ணி வச்சுக்கிட்டா தான் அவங்களுக்கு வாரண்டி கிளைம் ஆகும்னு நினைக்கிறேன். சரி, இது இருக்கட்டும். ஸோ நம்ம மைக் பார்த்தீங்கன்னா எடுக்கலாம். ஃபஸ்ட் டைம் நாங்கள் எடுக்கும்போது என்ன பிரச்சனைனா வச்சுக்கிங்க, என்ன ஆகிடுச்சுன்னா இந்த சார்ஜிங் இது காமிக்காது. ஏன்னா இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்டிக்கர் இருக்கும். ஸோ அந்த ஸ்டிக்கரை பிரிச்சுட்டா தான் அந்த சென்சார் இதானால் தான் நம்மளுக்கு சார்ஜிங் காமிக்கும். ஸ்டிக்கர் இருந்தாலும் வச்சிடலாம். இதுலேயும் பாருங்கள் அந்த ஸ்டிக்கர் இருக்குது. இது இந்த சென்சார் பார்த்தீங்கன்னா சார்ஜ் ஏறக்கூடாதுங்கோசரம் போட்டு வச்சுருந்தாங்க. இது இருக்கட்டும். ஐயோ, காற்றுல பறக்குது. சரிங்க, வாங்க பாரு. ஆன் ஆகிடுச்சா? இல்லை, ஒரு சின்ன ஒரு டிஸ்பிளேவில் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு காமிக்குது. ஸோ எவ்வளோ சார்ஜ் இருக்குது அப்படின்னு. இப்போ பார்த்தீங்கன்னா 97 காமிக்குது. ஆனால் 2 சைடும் பார்த்தீங்கன்னா பிளிங்க் ஆகும். இதில் பார்த்தீங்கன்னா ஒரு சைடு வந்து கோடு ஏறிக்கிட்டு இருக்குது. ஸோ இந்தாண்டியும் சார்ஜ் இருக்குதா என்னன்னு தெரில. இந்தாண்டியும் பாருங்கள் இப்போ காமிக்குது. ஸோ முன்ன பார்த்தீங்கன்னா 2 சைடும் காமிச்சுது. நல்லா தெரியுதா என்னன்னு தெரில. ஸோ இந்த இடத்துல காமிக்கும். சரிங்க, அப்படியே நம்ம இந்த மைக்கில் என்னென்ன இருக்குதுன்னு அப்படியே உங்களுக்கு சொல்லிடுறேன். ஸோ இந்த ஒரு மைக் எடுத்து பார்த்தீங்கன்னா ஒரு லாங் ப்ரெஸ் பண்ணிங்கன்னா மைக் ஆன் ஆகிடும். பாருங்கள், ஆன் ஆகிடுச்சு. ஸோ இந்த இடத்துல அந்த ஆனிங் இந்த லைட்டு பிளிங்காக எரியுதுல. இந்த மைக்கில் பார்த்தீங்கன்னா வேறு என்ன இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா மியூட் பண்ணிக்கலாம். ஸோ அடுத்தது இன்னொரு கிளிக் பண்ணால் பார்த்தீங்கன்னா நாய்ஸ் கேன்சல் ஆன் ஆகிடும். ஸோ பின்னாடி பார்த்தீங்கன்னா ஒரு நார்மல் கிளிப்லேயும் கொடுத்துருக்காங்க. ஸோ அது இல்லாமல் நம்மளுக்கு மேக்னெட்லேயும் கொடுத்துருக்காங்க. ஸோ ஒரு மேக்னெட் பார்த்தீங்கன்னா நல்லா ஒரு ஸ்ட்ராங்காக கிட்ட போனது பார்த்தீங்கன்னா நல்லாவே ஒட்டிக்குது. ஒரு நல்லாவே குவாலிட்டியாக இருக்குது. ஸோ கீழே பார்த்தீங்கன்னா இன்னொரு டைப் சி இது கொடுத்துருக்காங்க. ஸோ இது பார்த்தீங்கன்னா நம்ம ஸ்ட்ரெயிட்டாக மைக்கு போட்டு கூட சார்ஜ் ஏற்றிக்கலாம்னு நான் நினைக்கிறேன். ஸோ அடுத்து தான் நம்ம டைப் சி அடாப்டர் எடுத்து நம்ம மொபைலில் கனெக்ட் பண்ணலாம். ஸோ கனெக்ட் பண்ணிவிட்டு ரிவ்யூ பார்க்கலாம் எப்படி இருக்குதுன்னு. ஆண்ட்ராய்டு மொபைலில் பார்த்தீங்கன்னா கனெக்ட் பண்ணி இதோட ஆடியோ எப்படி இருக்குதுன்னு பார்க்கலாம். ஸோ அந்த டைப் சி அடாப்டர் எடுத்தாச்சு. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா மார்க் பண்ணியிருப்பாங்க. இந்த கீழே பார்த்தீங்கன்னா ஒரு லைட்டாக ஒரு மார்க் இருக்கும். இது பார்த்தீங்கன்னா கீழே வர மாதிரி நம்ம இதில் அட்டாச் பண்ணணும். ஸோ அட்டாச் இதில் கனெக்ட் பண்ணோன்னே பார்த்தீங்கன்னா அந்த இடத்துல 2 லைட்டும் பிளிங்காக எரியுது. ஸோ இன்னும் பார்த்தீங்கன்னா நம்ம மைக் இன்னும் கனெக்ட் ஆகலை. இதோட மைக் அப்படியே ஆன் பண்ணால் இதில் பார்த்தீங்கன்னா அந்த லைட் ஸ்டாப் ஆகும். அப்படியே எரிஞ்சிக்கிட்டே இருக்கும். அமைஞ்சு எரியக்கூடாது. இருங்க. ஸோ பாருங்கள், ஆன் பண்ணிச்சு. ஒரு லாங் ப்ரெஸ் பண்ணால் ஆன் ஆகிடும். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா அந்த லைட் அமைஞ்சு எரிஞ்சது இல்லை. ஸோ இது பார்த்தீங்கன்னா நின்றுடுச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா லைட் அப்படியே எரிஞ்சிக்கிட்டே இருக்குது. ஸோ இந்த லைட் பார்த்தீங்கன்னா இன்னும் அமைஞ்சு எரியுது. ஏன்னா இந்த மைக் இன்னும் நம்ம கனெக்ட் பண்ணல. ஸோ ஒன்றையும் கனெக்ட் பண்ணி கேட்டு பார்க்கலாம். ஸோ ஒரு டிரான்ஸ்மிட்டரும் நம்ம ஆன் பண்ணோம்னா அந்த லைட் பார்த்திங்கன்னா அப்படியே எரிஞ்சிக்கிட்டே இருக்கும். ஸோ ஒரு மைக் ஒன்று தான் நம்ம இப்போ ஆன் பண்ணியிருக்கோம். ஸோ அதனால் இப்போயும் எரியுது. ஸோ இது பார்த்திங்கன்னா ஆன் ஆகிடுச்சின்னு நினைக்கிறேன். ஸோ இதை ஆஃப் பண்ணி வச்சிடலாம் ஒன்றியாக. இப்போ பாருங்கள், அமைஞ்சு எரியுதா? இது பார்த்திங்கன்னா ஆஃப் பண்ணியாச்சு. ஸோ இதோட அப்படியே பார்க்கலாம். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா
என்னென்ன ஆப்ஷன் இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, ஒன்று மியூட் பண்ணிக்கலாம், இன்னொன்று பார்த்தீங்கன்னா நாய்ஸ் கேன்சல் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இன்னொரு ப்ரெஸ் பண்ணால் பார்த்தீங்கன்னா நாய்ஸ் கேன்சல் ஆன் ஆகிடும். ஃபஸ்ட்டு வந்து நார்மலில் நம்ம கேட்டு பார்க்கலாங்க. ஸோ ரெண்டாவது நாய்ஸ் கேன்சல் போட்டு உங்களுக்கு ஆடியோ சேஞ்ச் ஆகுதான்னு பார்க்கலாம். நம்ம மேக்னெட்டில் தான் கனெக்ட் பண்ணுறோம். பாருங்க, கனெக்ட் பண்ணிடுச்சு. ஸோ நல்லாவே ஸ்ட்ராங்காக இருக்குது. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம மைக்கை ஆன் பண்ணுறேன். ஸோ ஒரே ஒரு லாங் ப்ரெஸ் பண்ண போகிறோம். ஆன் ஆயிடுச்சுங்க. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா இதோட ஆடியோ தான் நீங்கள் கேட்டுட்ருக்கீங்க. ஸோ போட்ரானிக் பிளாக் மேட் 3ல தான் நீங்கள் ஆடியோ கேட்டுட்ருக்கீங்க. ஸோ எப்படி ஆடியோ இருக்குன்னு மறக்காம சொல்லுங்கள். இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ரொம்ப காற்றுலாம் அடிக்கல. ஸோ நார்மலாக தான் இருக்குது. 2 டிரான்ஸ்மிட்டர் இருந்தது இல்லைங்க. ஸோ அதுவும் பார்த்தீங்கன்னா நம்ம அந்த சார்ஜிங் கேஸில் போட்டுக்கிறதுனால ஆன்ல இருந்தது. ஸோ அதனால அதோட ஆடியோ கேட்டுருக்குன்னு நினைக்கிறேன். இப்போ பார்த்தீங்கன்னா தனியாக வந்துட்டேன். ஸோ அது பார்த்தீங்கன்னா ஆஃப் பண்ணி தான் வச்சுட்டேன். இப்போ பார்த்தீங்கன்னா இந்த ஒரே ஒரு டிரான்ஸ்மிட்டரில் தான் இப்போ கேட்டுட்டு இருக்குது. ஸோ நாய்ஸ் கேன்சல் ஆன்ல தாங்க இருக்குது. ஸோ இப்போ வந்து ஒரு 2 அடி கேப்ல தான் இருக்கும். ஸோ இப்போ ஆடியோ எப்படி இருக்குன்னு தெரியல. ஸோ காத்துலாம் எதுவும் அடிக்கலைங்க, ஒரு நார்மலான ஒரு இதில் தான் இருக்குது. அடுத்தது பார்த்தீங்கன்னா கொஞ்சம் தூரம் தள்ளி நம்ம போய் பேசி பார்க்கலாம். ஸோ ஆடியோ கேட்குது, எவ்வளோ தூரத்தில் கனெக்டிங் அப்படியே இருக்குதுன்னு பார்க்கலாம். சரி வாங்க அப்படி போகலாம். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா அவ்வளோ தூரம் போய் பார்க்கலாம். ஸோ எவ்வளோ தூரம் கேட்குது அப்படிங்கிறது தான் இப்போ டெஸ்ட் பண்ண போகிறோம். ஸோ வாங்க அப்படியே நான் கொஞ்சம் தூரம் போகிறேன். இப்போ பார்த்தீங்கன்னா இப்போ எவ்வளோ தூரம் இருக்கும்? ஒரு 10 மீட்டர் இருக்குமா? ஸோ ஒரு கிட்டத்தட்ட ஒரு 10 மீட்டர் டிஸ்டன்ஸ்ல தான் நம்ம பேசிட்டு இருக்கோம். ஸோ நாய்ஸ் கேன்சலும் ஆன்ல தான் இருக்குது. ஸோ ஆஃப் பண்ணல. ஸோ இப்போ ஆடியோ எப்படி இருக்குன்னு பாருங்க. ஸோ அடுத்தது இன்னும் கிட்டத்தட்ட ஒரு 25 மீட்டர் பக்கமா நம்ம வந்திருப்போம். ஆடியோ குவாலிட்டி எப்படி இருக்குன்னு தெரியல. ஸோ நம்ம வீடியோ போய் பார்த்தா தான். ஸோ இப்பயும் அதே அந்த 5 மீட்டர் திருப்பி வந்துட்டேங்க. ஏன்னா அவ்வளோ தூரம் போனதுக்கு அப்புறம் மைக் பார்த்தீங்கன்னா கட் ஆயிடுச்சு. ஸோ நம்ம இப்படி திரும்பினாவே கட் ஆயிடுது. ஸோ இப்படி நம்ம கேமரா அந்த பக்கம் இருக்குதா, அதுக்கு நேரம் நம்ம பேசினாதான் கரெக்டா ஆடியோ கேட்குது. அப்படின்னா ஒரு 25 மீட்டர்ல தான் நம்ம பேசிக்கிட்டு இருக்கோம். ஸோ ஆடியோ கிளாரிட்டி எப்படி இருக்குன்னு பாருங்க. ஸோ இப்போ ஓரளவுக்கு காற்று அடிச்சுக்கிட்டு இருக்குது. அடுத்ததான் பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம என்ன பண்ண போறோம்னா, நம்ம பைக்ல போகும்போது காத்தோட சவுண்ட்ல நாய்ஸ் கேன்சல் யூஸ் ஆகுதா இல்லை எப்படி ஆடியோ கேட்குதுன்னு தான் பார்க்க போறோம். சரி, ஸோ நம்ம மைக்கோட டிஸ்டன்ஸ் பார்த்தீங்கன்னா ஒரு 20லேருந்து ஒரு 25 மீட்டர் வந்து நல்லாவே பேசிக்கலாம். ஸோ அதுக்கு மேலே போனால் பார்த்தீங்கன்னா மைக் கட் ஆகுது. அடுத்ததான் இதோட ஆடியோ குவாலிட்டி எப்படி இருக்குன்னு நீங்கள் தான் சொல்லணும். சொல்ல ஒரு மைக்னே சொல்லலாம். ஸோ ஓரளவுக்கு பேசிக்காக இந்த ரேட் இந்த பட்ஜெட்டுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு ஒர்த்தான ஒரு மைக்னே சொல்லலாம். ஸோ அடுத்தது நம்ம பைக்கில் போட்டு எப்படி ஆடியோ கேட்குதுன்னு ஸோ அதே அப்படியே செக் பண்ணலாம் வாங்க. ஸோ இப்போ நாய்ஸ் கேன்சலிங் ஆனில் தான் இருக்குது. நம்ம இப்போ பைக்கில் போயிட்டு இருக்கோம். ஒரு 30 கிலோமீட்டர் ஸ்பீடில் பார்த்தீங்கன்னா போகும்போது செக் பண்ணி பார்க்கலாம். ஸோ ஆடியோ எப்படி கேட்குதுன்னு தெரியல. ஸோ காற்று பார்த்தீங்கன்னா நல்லா அடிக்குது. நாய்ஸ் கேன்சலிங் யூஸ் ஒர்க் ஆகுதான்னு தெரியல. சரி அப்படியே உங்களுக்கு பேசிக்கிட்டே வரேன் ஏதோ ஒன்று. இப்போ டைம் பார்த்தீங்கன்னா 12 மணி ஆகுது. ஸோ அப்படியே கரையை தான் போயிட்டு இருக்கோம். ஸோ இதுதான் நம்ம ஏரிங்க. ஸோ ரைட் சைடு நம்ம ஏரி. தண்ணி ஒன்றும் மழை அதிகமாக இந்த டைம் வரல. போன டைம் கூட நல்லா மழை பெஞ்சுது. ஸோ இந்த டைம் மழை இல்லைங்க. ஸோ அப்பயும் பார்த்தீங்கன்னா அந்த விவசாய முள்ள பார்த்தீங்கன்னா நல்லா செழிப்பாக வளர்ந்துகிட்டு இருக்குது. ஸோ ஆடியோ எப்படி இருக்குன்னு மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. வீடியோ எண்ட் பண்ணிக்கிறேன். அடுத்த வீடியோவில் பார்க்கலாம்.